Lord. தகப்பனே, இந்த இடத்தை விட்டு என் அன்பு சகோதர சகோதரிகள் திரும்பும் முன்பதாகவே நீர் அவர்கள் ஒவ்வொருவர் தேவையும் சந்தித்து விட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that they will see miracles and healings here today, Lord, because you have said that we will be doing greater things in your name, Lord. ஆண்டவரே, நீர் சொன்னீர் உம்முடைய நாமத்தில் உம்மை காட்டிலும் பெரிய காரியங்களை நாங்கள் செய்வோம் என்று. எனவே என் அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்வில் இன்று பெரிய அற்புதங்களையும் சுகங்களையும் நீர் கொண்டு வர போவதற்காய் நன்றி. Lord, we thank you and praise you, Lord, because we realize that you are present here now between us, Lord. எங்கள் மத்தியில் நீர் இருப்பதை உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தபடியால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Lord, thank you for your mighty presence today, Lord. உம்முடைய இணையற்ற பிரசன்னத்திற்காய் நன்றி. Lord, it is not me today, Lord. It is you who will be speaking through my Holy Spirit to your people, Lord. நான் அல்ல கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உம்முடைய ஜனங்களோடு நீர் பேச போவதற்காய் நன்றி. Lord, let me hide in your presence, Lord. Let they see not me but you, Lord. Let they hear not me but you, Lord. ஆண்டவர், நான் உம்முடைய பிரசன்னத்தில் ஒளிந்து கொள்ளட்டும். அவர்கள் என்னை அல்ல உம்மை பார்க்கட்டும். என் குரலை அல்ல உம்முடைய குரலை கேட்கட்டும் அப்பா. Lord, let them open their eyes and see you today, Lord. Let them open their ears and hear you today, Lord. ஆண்டவர், உம்மை பார்க்கும்படி உம்மை கேட்கும்படி அவர்கள் கண்களையும் இருதயத்தையும் திறந்தருளும். Thank you, Lord. I make this little prayer in Jesus' precious name, Lord. இயேசுவின் இணையற்ற நாமத்தில் இந்த சின்ன ஜெபத்தை செய்கிறேன் என் அன்பு தகப்பனே. Please be seated. தயவு செய்து அமருங்கள். Brothers and sisters, the joy of the Lord has brought me here today amongst all of you. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சந்தோஷமே உங்கள் மத்தியில் என்ன என்று கொண்டு வந்தது. The joy is, like I said, so much that I cannot contain. ஐயோ, அந்த சந்தோஷத்தை என்னால் விவரிக்கவே முடியவில்லை. Lord has already chosen me before I was conceived in my mother's womb. நான் என் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். I believe that he has written my name on his palm. தன்னுடைய கரத்தில் என்னுடைய பெயரை எழுதி இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். I am the apple of the eye of his eye, just like you are. நீங்கள் எப்படி அவருடைய கண்ணின் மணிகளா இருக்கிறீர்களோ அப்படியே நானும் அவருடைய கண்ணின் மணியா இருக்கிறேன். I am his precious and treacherous possession, just like you are. நீங்கள் என்ன நிலைமையில் அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறீர்களோ அப்படியே நானும் இருக்கிறேன் நம்புகிறேன். I had my constant fellowship and communion with the Lord. நான் கர்த்தரோடு எப்பொழுதும் நெருங்கிய தொடர்பும் ஐக்கியமும் வைத்துக் கொண்டிருக்கிறேன். Since I was very, very small. சின்ன குழந்தை இருக்கும் பொழுதே எனக்கு அது பழக்கம். Even I did not realize that till I really got saved and realized. ஆனால் நான் ரட்சிக்கப்படும் வரை நானே அதை அறிந்து கொள்ளாமல் இருந்தேன். He touched me and healed me and I saw the power of his love. அவர் என்னை தொட்டு என்னை குணமாக்கிய பொழுது அவருடைய அன்பின் வல்லமையை நான் ருசித்தேன். He set me free from the snares of the devil and the captives. வேறனுடைய கண்ணிக்கும் சிறைப்படுத்தினவர்களிடத்திலும் இருந்து என்னை அவர் தப்புவித்தார். He has plans for me. He is ever so merciful and ever so compassionate. ஐயோ, அவர் எனக்காக பெரிய திட்டங்களை வைத்து என் மேல் இரக்கம் உள்ளவராகவும் மனதுருக்கம் உள்ளவராகவுமே இருக்கிறார். I was hearing the word continually. அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நான் மறுபடியும் திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தேன். In the year 2000, my auntie, she made me say the salvation prayer. 2000 ஆண்டு இங்கு வந்திருக்கும் என்னுடைய ஆண்டியின் மூலமாக நான் கர்த்தருடைய ரட்சிப்புக்குள் வந்தேன். But it took me 5 years to actually come into the kingdom of the Lord. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நுழைவதற்கு எனக்கு அதன் பிறகு 5 ஆண்டுகள் ஆகிற்று. Even though I had heard or said salvation prayer and heard the words of the Lord, but still I was in my own ways. நான் கர்த்தருடைய ரட்சிப்பின் வார்த்தைகளை கேட்ட பொழுதும் ஒவ்வொரு நாளும் அவரை குறித்து தியானித்த பொழுதும் ஆனாலும் நான் என்னுடைய சொந்த வழிகளில் தான் இந்த 5 ஆண்டும் இருந்தேன். Just the way Jonah, instead of going to Nineveh, was going somewhere else.
யோனா எப்படி நினிவேக்கு போகாமல் வேற எங்கோ போனானோ அதை போலவே தான் நானும் இருந்தேன். So what happened to him? He went into the mouth of the fish and for 3 days and 3 nights he remained there. அவனுக்கு என்ன ஆயிற்று? 3 இரவு 3 பகல்கள் அவனுடைய மீனுடைய வயிற்றுக்குள் போய் இருந்தானே. But my Lord is so compassionate and loving. ஐயோ, என்னுடைய கர்த்தர் மனதுருக்கமும் அன்பும் நிறைந்தவர் அல்லவா. That he got me from the snares of the pit. அந்த வேடனுடைய கண்ணியின் குழிகளில் இருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். And he released me and set me free. ஐயோ, அவர் எனக்கு விடுதலை தந்து என்னை சுதந்திர பறவையாய் மாற்றினார். I realized that in the year 2006. Like I told you, it took me 5 years. நான் ஏற்கனவே சொன்னது போல் 5 வருடம் ஆனதே. அதை போலவே 2006ஆம் ஆண்டு தான் நான் அதை உணர்ந்தேன். Brothers and sisters, the Israelites were wandering for 40 years to get to the land of milk and honey. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேல் மக்கள் அந்த பாலும் தேடும் ஓடும் கானான் தேசத்திற்கு போவதற்கு 40 ஆண்டுகள் ஆயிற்று. But the journey was only for 11 days. ஆனால் அந்த பிரயாணம் வெறும் 11 நாட்கள் பிரயாண தூரம் தான். ஆனால் அவர்கள் 40 ஆண்டுகள் அதை கடந்தார்கள். Because they were complaining and they were fretting and they were just all full of complaints. ஏனெனில் அவர்கள் எப்பொழுதும் முரட்டாட்டமும் முறுமுறுப்பும் நிறைந்த மக்களாய் இருந்தார்கள். Therefore, when I came to the Lord in the year 2006 and I accepted the Lord with all my heart, my soul and my mind. நான் 2006ஆம் ஆண்டு ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள் வந்த பொழுது அவரை என் சொந்த ரட்சகராக என் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் முழு இருதயத்தோடும் நான் அவரை ஏற்றுக்கொண்டேன். The Lord was always there in my life. His hand was always there upon my head, just like He is there all the time with all of us. ஆனால் எப்பொழுதும் கர்த்தருடைய கரம் என் தலையில் தான் இருந்தது, அவருடைய பார்வை என் மேல் தான் இருந்தது. எப்படி உங்கள் மேல் அது இருக்கிறதோ அப்படியே என் மேலும் இருந்தது. But He only allowed me to enter His kingdom in the end of 2006. ஆனால் அவருடைய ராஜ்யத்திற்குள் நுழைவதற்கு என்னை 2006ஆம் ஆண்டின் இறுதி பகுதியிலேயே அவர் அனுமதித்தார். He started revealing to me the secrets of His kingdom. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி எனக்கு உதவி செய்தார். I was hearing the word continually. அவரிடத்திலிருந்து வார்த்தை நான்